வெல்கம் டு ரிபாஸ் கிச்சன். இதுவரைக்கும் நீங்க ரிபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர அப்டேட் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முஸ்லீம் கல்யாண வீடுகள்ல பிரியாணி கூட சர்வ் பண்ற கத்திரிக்காய் கிரேவி எவ்வளவு சுவையா செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவில் இந்த கடலை ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடலை சேர்க்கறனால இந்த கிரேவியோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். ரொம்ப கருக விட வேண்டாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவில் எள்ளு சேர்த்துருக்கேன். நான் கருப்பு எள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை எள் சேர்த்தா லைட்டாக பொரிய விட்டு ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கத்திரிக்காய் 5 கத்திரிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்க விட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம முன்னாடியே எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கிறனால கத்திரிக்காய் லைட்டாக வதங்கிரும். அதே சமயம் அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும். மீதம் உள்ள எண்ணெயோட கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். இதோட 2 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவில் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவில் வெந்தயம் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக பொரிஞ்சு வரையில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். இது லைட்டாக ஃப்ரை ஆனதும் 4லேருந்து 5 பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். 1 பச்சை மிளகாய் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கதை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினதுமே இதோட 1 டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்குமே இது நல்லா வதங்கணும். ஒன்ஸ் இது ரா ஸ்மெல் போனதும் இதோட 1/4 டீஸ்பூன் அளவில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்க விட்டுக்கிறேன். இதோட 1 தக்காளி, பெரிய தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சுட்டு இதை குக் பண்ணுங்கள். இது எல்லாமே வதங்கி வரும்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒன்ஸ் இது நல்லா கொதிச்சு வரையில் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன். குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். புளி கரைசல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சு குக்காகி வரணும். மசாலா ஸ்மெல்லாம் போனதும் கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் நம்ம கடலைப்பருப்பும் எள்ளும் வறுத்து வச்சுருந்த இந்த தண்ணி ஊற்றி லைட்டாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பேஸ்ட்டு தான் இதோட ரொம்பவே ஃப்ளேவரிங்காக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை நான் குக் பண்ண போகிறேன். நல்லா கிரேவி பதத்துக்கு வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு இப்போது கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப எம்மி அண்ட் டேஸ்டியான பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த கத்திரிக்காய் கிரேவி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் கத்திரிக்காவை முழுசாக கூட போட்டு குக் பண்ணலாம். நான் இதை 4 பீஸாக 1 கத்திரிக்காவை 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டதில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சுட சுட கத்திரிக்காய் கிரேவி, பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் கிரேவி நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்ப மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. விபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much for watching.